Hey, hi Krishna. Yes, sir. Good morning, sir. Krishna கேக்கல. Okay, clear. Sir, கேக்குதா? yes, Yes. sir. சாரி, என் சைடுல அது மியூட் ஆயிருந்தது. Okay, sir. Okay. Yeah. Good morning, sir. ஸோ இன்னைக்கு லீவ் தானே? இல்ல சார் இன்னைக்கு எங்க ஆபீஸ் இருக்கு சார். ஓ, ஆப்ஷனல் ஹாலிடேவா? ஆமா சார் ஆப்ஷனல். அது எப்படின்னா எங்க ஆபீஸ் ரொம்ப சின்னதுங்களா, ஸோ அதனால மந்த்லி ஒரு லீவ் அவ்வளோதான் சார். அதுக்கு மேல பர்மிட் பண்ண மாட்டாங்க. நேஷனல் ஹாலிடே விட்டுருவாங்க. ம். இது விட மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் ஃபங்க்ஷனோட மேக்ஸ் பார்க்கணும். ம். எஸ். ஓகே சதீஷ். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஃபார் கிருஷ்ணா அப்படின்ற நேம்லேயே தான் இருக்கு. இதுவாடா? சார் உங்களோட நோட் பேட். ஆப்வியஸ்லி நம்ம ஆரம்பிச்சது தானே. ஆமா ஆமா சார். இட் வாஸ் ஸ்டார்டட் ஃபார் யூ தானே. ஆக்சுவலி டேட்டா சயின்ஸ் வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் ஃபார் யூ. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பையன் வந்தான், அவன் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்தான்ல, அவனுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் போயிருக்கும். அவனுக்காக ஒண்ணு ஆரம்பிச்சது. அதுமாதிரி பாலாக்காக ஒண்ணு பாட்காஸ்ட் மாதிரி போட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டு மூணு பேருக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். டேட்டா சயின்ஸ் மொத்தமா கண்டினியூ பண்ணது உனக்கு தான். இந்த இது பாலாக்காக ஒரு இது போட ஆரம்பிச்சேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். இல்லடா, நான் இங்க பாக்குறேன். ஓகே சார். ஓகே ஷேர் பண்ணிடுமா? Sir, good morning. Good morning, Abdul. Morning, Abdul. Hi, Satish. Okay, let's wait for a few more minutes, okay? யாரெல்லாம் ஜாயின் பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு 5 இன்னைக்கு லீவ் இல்லையா, ஒரு 5:35 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, I'm just going through the notes. இன்னைக்கு ஃபுல் மேத்தையும் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். சரி, அப்புறம் நேத்து படிச்செல்லாம் எப்படி? ஓகேவா? ஓகே சார், திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணோம். ரிவைஸ் பண்ணீங்களா இல்லையா? இல்லை சார், டைம் கிடைக்கல. வீக்கெண்ட் தான் கொஞ்சம் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். மேக் யூஸ் ஆஃப் த வீக்கெண்ட். சரியா? கண்டிப்பா. Like I said, you can't force yourself into that. சரியா? ஸ்மூத்தா கொண்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப போட்டு டஃப்பா இது பண்ணீங்க அப்படின்னா you will feel the pressure. ஓகே சார். ஸ்மூத்தா அப்படியே போகுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. என்ன இன்னைக்கு அகல்யா மெசேஜ் பண்ணிருக்காங்களா என்ன? இல்ல சார், குரூப்ல எதுவும் மெசேஜ் யாரும் போடல. அதான் நானும் பார்க்குறேன். Okay, we'll wait for 2 more minutes. யார் வரணும்? அகல்யா வரணும். ஸ்ரீ வரமாட்டேன்டாரு. கிருஷ்ணகாந்த் வரணும். கிருஷ்ணகாந்த் ஓகே.
அவ்வளவுதானே? கிருஷ்ணகாந்தும் ஸ்ரீ மட்டும் தானே? அவ்வளோதான் சார். ஜெயபிரகாஷ் இல்ல, கிருஷ்ணகாந்தும் ஸ்ரீதர் மட்டும் தான். அவங்க என்ன சார் ஆனாங்க? ஒரு சில பீப்புள் ஜான்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் எந்தூசியாசம் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிடும். நிறைய பேர் நிறைய பேர் நான் அந்த டைம்ல இல்லை. ஸோ அது யாருன்னு தெரியல. ஜெகன் ஜெகன் அண்ட் ஜெகன் தான் சொன்னேன். ஜெகனுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஸோ இந்த டைமிங் வில் பி டஃப். ஓகே சார். ஓகே. அண்ட் இவர் சவுந்தர் வந்து அப்படியே அவ்வளோதான் கிராஜுவலா காணும். என்னாச்சுன்னு தெரியல. அதனால அதனால தானே எல்லாருக்கும் இந்த 1 month ட்ரையல் கொடுக்கறது. பிஃபோர் வி கன்வெர்ட் போகுது 1 month ட்ரையல் கொடுக்குற ரீசன் அதான், ரைட்டா? ஸோ இட் ஷுடன்ட் பி லைக் ஐயோ நம்ம வந்து போய் ஆகணுமே அப்படின்ற கண்டிஷன் கட்டாயத்துல யாரும் வரக்கூடாது. பிடிக்கலாம் கிளம்பி போயிட்டே இருக்கணும், ரைட்? நிறைய இடத்துல நம்ம மாற்றுறது வந்து இப்போ மற்ற கோச்சிங் சென்டர்ஸ் போனீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடுவீங்க. ஏன்னா அதுவும் பெரிய அமௌண்டா இருக்கும். ஐயோ கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் we don't need guys. வேணாம் அப்படின்னா எந்த டைம் வேணாலும் டாடா பை பை சொல்லிட்டு போற அளவுக்கு ஃப்ரீடம் வந்தாதான். See, it's like how to say, you want to learn something, okay, why should someone force you to do that? Yeah. And in my opinion, education is not supposed to be a business. It's supposed to be something mutually helping everyone, and in the course of time someone make money, that is fine. Education business ஆ போச்சு அப்படின்னா அடி வாங்குறது அப்படின்றது பைஜூஸ் is a good example. No, those guys were having good concepts. The educational concepts were good for those guys. They brought in the technology in the education, showed that இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, கடக்கோடியில there are places where quality teachers cannot reach. இப்போ நான் சென்னையில வந்திருக்கேன், கன்னியாகுமரியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அவங்க தான் காமிச்சாங்க. அகல்யா அவங்க மெசேஜ் போட்டுருக்காங்க சார். அகல்யா. So it's like they broke that knowledge transfer barrier. ஒரு ப்ராப்பர் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இருந்தா அவங்களால முடியும் அப்படின்றத அவங்க தான் காமிச்சாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா they eventually became greedy for money. என்ன ரொம்ப என்ன சொல்ற காசு 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 காசுன்னு அவங்க இதானதுனால they lost. Yes sir. So அதனால வந்து I always feel like it shouldn't be a forced scenario where someone should sit அப்படின்னா, right? If you are with me, like it's just a journey. நான் சொன்னேன்ல, for next 2 years we are going to learn data science. Okay, if you are with me, eventually you will get better. You will help yourself and you may get a better job. Okay, you can't force me to complete the course within that time. You can't force me to say இத தானே சொல்லி கொடுக்கணும்னு force பண்ண முடியாது. பட் நானும் உங்களை வந்து இல்ல நீங்க இவ்வளவு நாள் படிச்சே ஆகணும், இதெல்லாம் நீ படிச்சே ஆகணும்னு force பண்ண முடியாது. Because trust me, data science, programming எதுவுமே வந்து இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவன் பண்றான் நானும் பண்ணோம் அப்படின்னு பண்ணுவோம். அவன் பையன் டாக்டர் ஆகிட்டா என் பையன் டாக்டர் ஆகிடும். ஓகே, அவன் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா நானும் போனேன். அவன் யூஎஸ்ல போய் H1B விசால போயிட்டா நானும் போகணும். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ட்ரஸ்ட் மீ, யூஎஸ் லைஃப் வந்து எல்லாரும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. யூஎஸ் லைஃப் இஸ் நாட் ஃபார், டெஃபினெட்லி நாட் ஃபார் மீ. சார் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இல்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு யூஎஸ்ல ரொம்ப என்ன வந்து ராஜா மாதிரி வச்சிருந்தாலும் சென்னையில இருந்து எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, கன்னியாகுமரி போறியா யூஎஸ் போறியான்னு கேட்டா பெட்டியை போய் நான் கன்னியாகுமரி போடுவேன். லைஃப் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுக்குமே ஹெல்ப் கிடையாது. நீங்க காலையில இருந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சா 11 மணி அவன் வேலை முடிக்கிறதுக்கு, காலையில திருப்பி 5:30 மணிக்கு நான் எந்திரிக்கணும். See, so the point என்னன்னா, it's not for everyone, but there are people who are aspiring for that life. எனக்கு வந்து எனக்கு வந்து இந்தியாவை விட்டு வெளியே போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒரே தடவை ஒரு அண்ட் லிட்டரலி ஸ்பீக்கிங் என்னன்னா, இப்பெல்லாம் எனக்கு அபிஷியல் ட்ரிப் போறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரூம் போட்டாங்க இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் இன் தட் பெட். ஓகே,
அதுல படுத்தா கூட எனக்கு வந்து என்ன சொல்றது சார், வீட்லயே தூங்கிருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு தான் வருது. ஸோ சேம் டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இது எல்லா இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இமேஜின் விடியக்கால 5:30 எஞ்சி உட்காந்து எவனோ ஒருத்தன் மேக்ஸ் கத்துவான்னு வை. கேன் எவ்ரி ஒன் வித்ஸ்டாண்ட் தட்? ஸோ அதனால தான் அந்த 1 month ட்ரையல் பீரியட் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 மாசம் ட்ரையல் பாரு. என்ன ஃபர்ஸ்ட் உங்களால டைமிங் கீப் அப் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லிக் கொடுக்கறது புரியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறமும் டோன்ட் கெட் கமிட்டட் ஃபார் லாங். ட்ரை இட் அவுட் மந்த் ஆன் மந்த். இந்த மந்த் பிடிக்கல அப்படின்னா ஆல் யூ லூஸ் இஸ் தட் 1 month. ரைட்டா? மற்றெல்லாம் அப்படி கிடையாது. யூ கெட் லாக் ஃபார் தட் என்டையர் கோர்ஸ். பாதியில பிடிக்கல அப்படின்னா யூ ஆர் லூசிங் தட் என்டையர் பிளான்டு டியூரேஷன் இல்லையா? அதெல்லாம் வேணாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோர் கான்செப்ட். ஓகே, சரி. நோ, ஐ திங்க் அதர்ஸ் ஆர் நாட் ஜாயினிங். தென் நமக்கு ஜாயின் பண்ணாதது யாரு? இவர் ஸ்ரீ ஜாயின் பண்ணல, கிருஷ்ணகாந்த் ஜாயின் பண்ணல. ஸ்ரீ வந்து நேற்றே சொல்லிட்டாரு வரமாட்டேன்னு. கிருஷ்ணகாந்த் ஐ டோன்ட் நோ. நம்ம எப்பாவது வெயிட்டிங் நம்ம கண்டுபிடிச்சா மறுபடியும் வெயிட்டிங் நோட்டீஸ் பண்ணா சி, பிகாஸ் ஐ எம் ஸ்விட்சிங் த டேப் அவுட். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பார்க்க போறோம். நேற்று சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் என்னன்றதை பார்த்துட்டோம். ரைட்டா? எக்ஸ்டென்சிவா பார்த்து இதெல்லாம் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி என்ன மேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, பிகாஸ் there should be a reason why we are learning this, right? நேத்து நம்ம ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, எல்லாத்தையும் பத்தி பார்த்தோம்ல. இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, இது ஏன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட, லைவ் எக்ஸாம்பிளோட எடுப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ஹவுஸ் பிரைஸ் ப்ரொடக்ஷன் வச்சு பார்த்துருவோம். ரைட்? ஒரு லெட் அஸ் சே ஒரு ஸ்டூடெண்டோடைய பிளேஸ்மெண்ட் இதை வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி ஆகும்? பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் கேட்குறீங்களா சார்? இல்லை காலேஜில் இருந்து கேம்பஸ் வரும்? சரி, ஓகே, அது ஓகே. காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் போவோம். என்ன பிளேஸ்மெண்ட் ஃபில்டர் பண்ணுவாங்க, ஜிபிஏ பேஸ் அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஜிபிஏ, சிஜிபிஏ எவ்வளோன்னு பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ். சரி, ஓகே. இப்போ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஃபீச்சர் தான். சரியா? ஸோ அந்த ஃபீச்சர் அப்படின்றது என்னது? அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின டேட்டா. இதில் எது டிபெண்டன்ட் ஃபீச்சர், எது இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்? Package Packages dependent on CGPA. Packages dependent on CGPA. Good. சரியா? ஸோ ஒரு டேட்டா பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்குதானே எது டிபெண்டன்ட் எது இண்டிபெண்டன்ட்னு. சரியா? ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு செட் பேக்கேஜ் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு வந்து 3.5 lakhs, இது எல்லாமே லேக்ஸ் இன் லேக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஒரே எல் எழுத வேணாம். ஓகே, இந்த மாதிரி நம்மளோட ஒரு டேட்டா செட் வருது. இந்த டேட்டா செட்லேருந்து நம்ம வந்து ஒரு 4.7னா 2, ஒரு 8.9னா 4.5, 8.1னா 3.9. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் வருது. ஓகே, இப்போ நான் இதை போய் கிராஃப்ல ட்ரா பண்ண பிளாட் பண்ணுறேன். ஓகே, இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வரும்? ஒய்ல வந்து அவுட்கம். ஸோ பேக்கேஜ் ஒய்ல வந்து பேக்கேஜ், எக்ஸ்ல வந்து சிஜிபி. எக்ஸ்ல வந்து சிஜிபிஏ. சரியா? So let us say CGPA varies between 1 to 10. So we will take a scale of 2, 4, 6, 8 and 10. இது வந்து 1 to 5 எடுத்துக்கலாமா? 1, 2, 3. இல்ல, இதே 2 ஸ்கேல்ல எழுதிக்கிறேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணோம்ல. 8 and 10. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன 7.1, ரைட்? 7.1க்குள்ள கொடுத்துக்கோம், 3.5 கொடுத்துக்கோம். ஸோ இந்த இடத்துல வரும். ஓகே, 4.7க்கு 2. சரியா? 8.9க்கு 4.5.
8.1க்கு 3.9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆல்மோஸ்ட் ஒரு லீனியர் பேட்டர்ன் கொடுக்குதா? ஓகே. எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் ஃபார் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க டேட்டா எப்படி இருக்கணும்? லீனியரா இருக்கணும். நான் லீனியர் டேட்டா செட்ல உங்களால சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்? பெஸ்ட் ஃபிட் லைன் வரைய முடியாது சார். நீங்க எப்படி பெஸ்ட் ஃபிட் லைன் போட்டாலும் there will be a lot number of points which are outside the என்ன சொல்றது உங்களுடைய பெஸ்ட் ஃபிட் லைன்ல இருந்து ரொம்ப அதிகமா எரர் கொடுக்கக்கூடியதுல இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? linear regression or images. இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. சோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இது பார்க்கிறதுக்கு. இந்த டேட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அழகா பெஸ்ட் ஃபிட் லைன் சுத்தி. எஸ். பட் நம்மளோட ரியல் லைஃப் டேட்டா வந்து இந்த மாதிரி வராது. நம்ம ரியல் லைஃப் டேட்டா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. நீங்க அது டேட்டாவோட ஹெட்டிங் எல்லாம் மறந்துடுங்க. டேட்டா எப்படி வருது அப்படின்ற ஒரு சாம்பிள் பேட்டர்ன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? இது வந்து நம்ம வயலின் பிளாட் மாதிரி இருக்கு. பட் இந்த மாதிரி வரும். டிபெண்ட்ஸ். இந்த பாத்தீங்களா? இந்த மாதிரி. ஸோ நமக்கு பார்த்த உடனே இது வந்து லீனியர் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? ஓகே. ஸோ இது வந்து நமக்கு டேட்டா வந்து இந்த மாதிரி சிம்பிளா வந்துச்சுன்னு வைங்களேன், யூ கேன் கிளியர்லி சே ஆமா நமக்கு வந்து இது வந்து ஒரு லீனியர் பேட்டர்ன் அப்படின்றத நீங்க சொல்லிடுவீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வைங்களேன், யூ ஹேவ் டு அப்சர்வ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தட் ஓகே உண்மையிலே அது லீனியரா தான் இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு லீனியாரிட்டி டெஸ்ட் தான் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லீனியாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். there's a separate video which we have done. ஓகே. இல்லனா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது எப்படி, லீனியரா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ரைட்? எஸ் 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 பார்த்துருக்கோம். ரொம்ப யோசிக்க கூடாது. QQ plot ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? சோ அதனால வந்து இதெல்லாம் சாம்பிள் டேட்டா செட். நீங்க வந்து எப்பவுமே டேட்டா செட் உங்களோட ட்ரெய்னிங் டேட்டா வந்து எப்பவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி சிம்பிளா வரும். ஓகே. இந்த மாதிரி சிம்பிளா வரும். பட் ரியல் வேர்ல்டுல நீங்க ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்லாம் போனீங்க அப்படின்னா கண்ட மட்டும் வரும். there's a good chance உங்க ட்ரெய்னிங் டேட்டா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், லைன் போட்டுடலாம், பெஸ்ட் ஃபிட் லைன் எடுத்துடலாம். புரியுதா? இப்போ இந்த கேஸே எடுத்துக்கலாமே. let us say this is the இங்க வந்து நம்ம சிஜிபி ஓகே இன்கம் கொடுத்துருக்காங்க, ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே forget this is not happiness. இந்த லேபிள மட்டும் மறந்துடுங்க. ஓகே. let us say this is CGPA and this is the package. சரியா? என்னோட டேட்டா இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஈஸியா பெஸ்ட் ஃபிட் லைன் போட்டுடலாமா? it will produce the minimum error போட்டுடலாமா? ஓகே. இப்போ நான் பெஸ்ட் ஃபிட் லைன் போட்டேன்னு வைங்களேன், what will happen when I am actually testing it with the real data? எரரே இல்ல சார் இதுல. இங்க எரர் இல்ல. இது என்னோட லேர்னிங் கர்வ்ல எரர் இல்ல. ஆக்சுவல் வேர்ல்ட்ல எரர் நிறைய இருக்கும். அப்போ இது ஓவர் ஃபிட் மாதிரி ஆயிடும். ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன் போய்டும். சரியா? சோ யூ ஹேவ் டு என்ன சொல்றது,
கேர்ஃபுல்லி அனலைஸ். அண்ட் இதுல பாருங்க அவுட்லேயர்ஸ் இருக்கு. இதெல்லாம் அவுட்லேயர்ஸ் நிறைய கரெக்டா. இந்த மாதிரி இது விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணனால தெரியுது. நீங்க டேட்டா பாயிண்ட் பார்த்த உடனே எப்படி அவுட்லேயர்னு கண்டுபிடிக்கணும். நார்மலா பாருங்க இதோட ரேஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். இது சேனல் விச் இஸ் ஃபார்ம் லீனியர்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a channel which is formed. புரியுதா? இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கும். இதுக்குள்ளதான் உங்க டேட்டா மேக்ஸிமம் இருக்கும். ரைட்? இதெல்லாம் வந்து எப்போ எங்கேயோ ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம். let us say இது எங்க வந்து அடிக்குது கரெக்டா பார்த்தா 4.9 CGPA. 4.9 CGPA நமக்கு கொடுக்கக்கூடிய இது படி பேக்கேஜ் படி 4.9 CGPA அவனுக்கு 2 லட்சம் தான் பேக்கேஜ் இருக்கணும். சரியா? இவனுக்கு பாருங்க 2 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் இருக்கணும். இவனுக்கு 1.5 கொடுத்துருக்காங்க. பட் இவனுக்கு பாருங்க 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.9 கூட இட்ஸ் நாட் an outlier event. It's close to your range. 6 lakhs. Where is 2 lakhs and where is 6 lakhs? So this is the outlier event. Okay. இந்த outliers எல்லாம் நீங்க simple linear regression போடும்போது you have to eliminate. You have to eliminate பண்ணலனா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது மாடல் லைன் ஆயிடும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது அவுட்லையராவே இருக்காது. இல்ல பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து மாறிடும் சார். will move. உங்களோட ஆக்சுவல் பெஸ்ட் ஃபிட் லைன் இந்த இடத்துல இருக்கணும். இதான் உங்களுடைய ஆக்சுவல் பெஸ்ட் ஃபிட் லைன். சரியா? இந்த அவுட்லேயர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதோட MNB வந்து இந்த அவுட்லேயர்ஸையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா your best fit line will change its position. மேபி இப்படி இருக்கக்கூடிய லைன் இப்படி வரலாம். சரியா? அப்ப என்ன ஆகும்? ஆக்சுவல் பாயிண்ட்ஸை விட இந்த அவுட்லேயர்ஸையும் சேர்த்து எரரை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணதுனால உங்களுடைய ஆக்சுவல் பாயிண்ட்ஸோட எரரும் ரைஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஓகே, அதனாலதான் இந்த இதை வந்து இந்த அவுட்லேயர்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம வந்து சிம்பிள் linear regressionல ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, these are the effects of outliers on the best fit line for a simple linear regression. சிம்பிள் linear regression நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சிம்பிள் linear regression எப்போ பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இல்ல பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரீரெக்வசைட்ஸ் உங்களுக்கு தெரியணும். That's why I'm saying. ஓகே, இந்த கேஸ்ல ஏதாவது அவுட்லேயர்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார். there are no outliers. எல்லாமே அந்த குரூப்புக்குள்ள தான் உட்கார்ந்திருக்கு. நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ் அவுட்லேயர்ஸ் தனியா தெரியும், சம்பந்தமே இல்லாம தெரியும். சரியா? So simple linear regression போடணும் அப்படின்னா these are two things. Your data should be linear and there should be no என்னது outliers. சரியா? அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து and real life data set is not as linear as என்னது நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா. அதுதான் எப்பவுமே நம்ம வந்து சாம்பிள் எடுக்கும் போது the sample should represent the population to the maximum extent அப்படின்னு சொல்லுவோம். There are a lot of sampling techniques. Random sampling, stratified sampling, strategic sampling, convenience sampling. எது நீங்க எடுத்தாலும் it should represent the population to the maximum so that we don't face this issue. சரியா? ஓகே, இப்போ இந்த சிம்பிள் linear regressionக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன சொல்றது மேத்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த டேட்டா பாயிண்ட்ஸை கொஞ்சம் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். ரொம்ப க்ளோஸ் ஆகுச்சு. நாலு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 1 2 3 4. ரொம்ப சின்னதாகிடுச்சா? சரியா? 4 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் போடுறேன். ஓகே, let us start with simply 4 data points. சரியா? அப்ப என்ன ஆகும்? இந்த ரெண்டுக்கும் ஒரு எரர் வருமா? ஓகே, there is a error. இதுதான் இதோட சமேஷன் தானே வந்து உங்களுக்கு எரர் ஆகும்.
Am I right, guys? Sir, mic off. Yes. Yara, my confidence. See, the point is, I will be moving in a different window, right? I won't be seeing you guys. Okay. என்னோட நோட்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீ யாருமே பதில் சொல்ல அப்படின்னா I have to come back to this window and then take a look at your face saying, okay, அப்போ எல்லாருக்கும் புரியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So that will be really difficult. சரியா? So one of you who is not having large background noise, keep your mic open. அல்லது அடிக்கடி just make sure the line is open. சரியா? So இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? Y is equal to mx plus c plus b. சரியா? So இத வந்து ரெண்டு மெத்தட்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். What are the methods I said? Ordinal least squared and gradient descent. Yeah, gradient descent the most accurate இருக்கும்ல sir? Yes. It's not most accurate, it's the most convenient one. Okay. See, ordinal least square வந்து direct formula. Oh. சரியா? டைரக்ட் ஃபார்முலா ஹையர் அது வந்து என்ன சொல்ற டைரக்டா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்துடும். ஓகே, அப்போ இப்போ क्वेश्चन கேட்பீங்க உங்களுக்கு வந்து அப்புறம் எதுக்குடா நீ வந்து கிரேடியன்ட் டிசன்ட் போற, அதான் டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குன்னு கேட்பீங்க. அது லோயர் ஆர்டர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கிரேடியன்ட் டிசன்ட் வந்து இது OLS வந்து இட் வில் பி ஒர்க்கிங் பெட்டர். பட் ஹையர் ஆர்டர்லாம் போனோம்னு வைங்களேன், இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த டைம்ல எல்லாம் இட் வில் பி லைக் வெரி பெயின்ஃபுல். ஓகே, அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்றது கிரேடியன்ட் டிசன்ட் ட்ரை பண்றோம். சரியா? ஓகே, இப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து y = mx + b, ரைட்டா? ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் எரர் என்னது? Summation of I = 1 to n yi minus yi hat cap square. சரியா? ஸோ இந்த y hat அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? Predicted value is equal to mx plus b. Mx plus b. mx y hat = mx plus b, ரைட்டா? Summation of I = 1 to n yi minus mxi minus b whole squared. எழுதலாமா? Yes sir. இதான predicted? Yes sir. These are the predicted points, right? அப்ப நீங்க எந்த ஒரு பாயிண்ட்ல போய் mxi கொடுத்தீங்கனாலும் y hat வரும். கரெக்ட்டா? இந்த லைனோட ஸ்லோப் தெரியணும், இந்த லைனோட இன்டர்செப்ட் தெரியணும், and x ஓட வேல்யூ தெரிஞ்சா predicted வேல்யூ என்னன்னு தெரியுமா? Yes. Okay, let us take a real time example as well. இப்போ இதுக்கு டேட்டா செட் என்ன எடுத்துக்கோம்? இதான x, இதா x, right? Yes sir. Let us take a sample m value. இது சாம்பிள் தான், சரியா? நம்ம ஆக்சுவலா எல்லாம் எதுவும் பார்க்கல. இது வந்து ஒரு 2.1 எடுத்துக்கலாமா? b = 2.1, m = ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவல் சேஞ்ச், ரைட்? 2 points is around 0.5 எடுத்துக்கலாம். Okay, this I'm just eyeballing this. இப்போ x = 2 அப்படின்னா என்ன வேல்யூ வரணும்? y predicted இருக்கு mx plus i. So m 0.5 into 2 plus b 2.1, which is equal to 1 plus 2.1 3.1 வரும். கரெக்ட்டா? இப்போ 2 நீங்க போட்டீங்கன்னா இங்க predict பண்ணுங்க 3.1 approximately 3 somethingல predict பண்ணுது. இங்க வந்து முட்டோம். Yes. Approximately 3 somethingல predict பண்ணுது. Am I right? Yeah. இப்படிதான இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவீங்க? Yes sir. மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதா? Yes sir. Yes sir. So இந்த இடத்துல
y hat அப்படின்றதுக்கு பதிலா இந்த mxஐ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ mxஐ அப்ளை பண்றோம். இந்த இடத்துல y minus y hat, அதனால மைனஸ் உள்ள போயிடுச்சு. minus mxi minus b whole square. ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து இந்த m கண்டுபிடிக்கிறதுக்கும் b கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம வந்து we are going to find out. சரியா? சோ எப்பவுமே நீங்க பார்த்தா உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ எரர் இதுதான். ஓகே. எஸ் சார். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இதோடைய மினிமல் வேல்யூ, மினிமம் எரர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். ரைட்டா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. இதுதான் ஃபார்முலா. ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஃபார்முலா சொன்னேன்ல, b equal to y of mean of y minus m x of mean. x bar அப்படிங்கிறது மீன். இது எல்லாத்தோட மீன், இந்த எல்லாத்தோட மீன் வேல்யூவை எடுத்து ஓகே மைனஸ் எல்லாத்தோடைய எக்ஸ் பாரோட வேல்யூஸையும் எடுத்து m போட்டிங்கன்னா அதான் இன்டர்செப்டா வரும். இதுதான் ஃபார்முலா. ஓகே. m வந்து எம்மோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் ஓகே. Summation of I equal to 1 to n x I minus x bar to yi minus y bar divided by summation of I equal to 1 to n x I minus x bar whole squared. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிச்சுக்கோங்க. where x bar and y barல என்னது? மீன் வேல்யூ. சார் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் மெமரைஸ் பண்ணுமா சார்? இன்டர்வியூல எல்லாம் கேட்பாங்களா? மெமரைஸ் பண்ற அளவுக்குலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல பாஸ். ஓகே. ரைட்டா? I'll show you இது எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகே. I'll show you how this is derived. Okay. Okay. இது எழுதிட்டீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபார்முலாஸ் நீங்க மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். We can't always have everything இல்லையா? Okay. OLS இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. y equal to mx plus c லைனோட ஈக்குவேஷன் y equal to mx plus c தானே. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க மெமரைஸ் பண்ண, எல்லாத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதையுமே நம்ம எப்படி வந்தது அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? இதான் நம்மளுடைய எரர். This is our error, right? Let us take the error as j. J is equal to sum of I equal to 1 to n yi minus m xi minus b whole squared. Okay. நம்மளுடைய வேலை என்ன? இதோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ வந்து ரெண்டு சினாரியோ இருக்கும். What if the b equal to 0? Case 1. b equal to 0 அப்படின்னா உங்க கிராஃப் எப்படி இருக்கும்? b வந்து இன்டர்செப்ட் 0னா அந்த 0 வழியா போகும். Axis. Axis 0. Specific line passes through the origin. yeah. நீங்க m ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆரிஜின்ல ஃபிக்ஸ் ஆயிடும். இங்க மட்டும் உங்க லைன் ஷிஃப்ட் ஆகும். இவ்வளவுதான் உங்களுடைய ஸ்பெசிபிக் லைனால பண்ண முடியும். ஏன்னா b வந்து 0 ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. Case 2 m equal to 0. sorry, m equal to 0 போடல, m equal to 0. ஓகே. அப்ப என்ன ஆகும்? அப்ப x ஆக்சிஸ் ஓட லைன் வரும் சார். b ஒரு வேல்யூ இருக்கும்,
இட் வில் பி parallel to x side. parallel line மேல வரும். எஸ் எஸ் எஸ். சரிங்களா? நீங்க b ஓட வேல்யூ சேஞ்ச் பண்ணா உங்களுடைய வெஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் either it can move up or down. ஸ்ட்ரைட் லைன். ஓகே. வேற எதுவும் உங்களால பண்ண முடியாது. ஓகே. சோ இந்த ரெண்டு கேஸையும் நீங்க வந்து you have to understand. சோ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா j equal to summation of I equal to 1 to n yi minus mxi whole squared because b component 0. ஓகே. இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா j equal to இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. all you have to do is y equal to mx plus c அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு. prediction value y minus y hat அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இதுக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும்? summation of I equal to 1 to n yi minus b whole squared. ஏன்னா m ஓட வேல்யூ 0, so xi into 0 is also 0. சரியா? இது வந்து j. நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து மினிமமா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? you have to partially differentiate it. dou j by dou m dou j by dou b. ஓகே. கண்டுபிடிச்சு இந்த ரெண்டையும் we have to equate to 0. டிஃபரன்ஷியேஷனா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிஃபரன்ஷியேஷன்லாம் கிடையாது. ஒரே ஒரு டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? dou by dou x of x squared அப்படின்னா is equal to 2x. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. dou by dou x of x அப்படின்னா equal to 1. dou by dou x of say honestly இன்னும் இவ்வளவு நாள் எழுதியிருக்கேன், இன்னும் எனக்கு வந்து வேக்கம் டேபிள் பழகல. dou by dou x of 1 equal to 0. okay. so இந்த x 1 ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? this is how it works. இப்போ x x squared இருக்குல்ல, இப்போ x squared y அப்படிங்கறது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்னா x க்கு என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் இது வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். இப்போ என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் வந்து 2xy ன்னு வரும். x squared y squared னா 2xy squared ன்னு வரும். புரியுதா? ஸ்கொயர்ட் வரைக்கும் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் to the power of 2 வரைக்கும் தான் போவோம். தேவைப்படும்போது எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஷியேஷன் படிச்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நான் x equal to போட்டிருக்கேன். இப்போ 2x வந்ததுன்னா ஆன்சர் என்ன வரும்? dou by dou x of 2x னா 2. அந்த x மட்டும் 1 ஆயிடும். அதுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்தது. ஓ x y அப்படிங்கறத நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் y அப்படினு ஆயிடும். இந்த சினாரியோ இது வந்து இந்த சினாரியோ. செகண்ட் சினாரியோ வந்து 2xy அது மட்டும் தான சார் வரும்? இதா? ஆமா சார். இது x squared y squared வந்து 2x ஆயிடும். y squared இருக்கு. ஓகே சார். x squared வந்து 2x ன்னு ஆயிடும். y squared என்றது தனி. ஓகே ஓகே. both are multiplication. ஓகே சார். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். இது வந்து 1 dou by dou x of 1 equal to 0. இப்போ dou by dou x of y எப்படி வரும்? y dou by dou x பண்ணா என்ன வரும்? 0. x கோஎஃபிஷியன்ட்டே இல்ல. சரி, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணிடலாம். சரியா? x squared plus 2xy plus 1 equal to 0. இத வந்து I'm going to differentiate by x. So, whole squared. இதுக்கு வந்து நான் டிஃபரன்ஷியேட் x ஓட டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். சரியா? ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கு, சாரி. இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மொத்த எலிமெண்ட்டையும் x ன்னு கன்சிடர் பண்ணி x இருக்கா இல்ல,
ஸோ இட்ஸ் அ ஹோல் எக்ஸ், ரைட்? அப்போ என்ன ஆகும்? இந்த மொத்த எலமெண்ட்டுக்கும் ஸ்கொயர் இருக்கு. It becomes 2 times x squared plus 2xy plus 1. அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை இண்டிவிஜுவலா நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, it becomes x squared 2x ஆயிடுமா? இந்த எலமெண்ட்ல x squared இருக்கா 2x ஆயிடுமா? எஸ் சார். plus 2xy இருக்கா? what does that become? 2x வந்து 2xy. xy. ஓகே. 2y சார். yes. 2y x போய்டும். is equal to 1. ஓகே 1. அதுக்கு அடுத்து 1 0. 2x plus 2y. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 2 கன்வெர்ட் பண்ணிட்டு 4 into x squared plus 2xy plus 1 into x plus y. இப்படி எழுதலாமா? ஓகே. ஓகே, this should be 0. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து மினிமம் வேல்யூ கிடைக்கும், அல்லது ஒய்க்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். திஸ் இஸ் ஹவு டிஃபரன்ஷியேஷன் ஒர்க்ஸ். நீங்கள் டிஃபரன்ஷியேஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த 3 பாயிண்ட்ஸ் முக்கியமாக. ஓகே, இல்லை வேணா நம்ம டிஃபரன்ஷியேஷனுக்கு தனியாக ஒரு செஷன் போயிட்டு வரலாம். வாட் டு யூ கைஸ் ப்ரிஃபர்? லீனியர் அல்ஜிப்ரா பண்ண மாதிரி டிஃபரன்ஷியேஷன் போயிட்டு வரணுமா? இப்போ தேவையில்லை. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் முடிப்போம். இது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் போகும்போது இதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன்ல ஃபீல் அதில் நிறைய டிஃபரன்ஷியேஷன் வரும். அந்த டைம்ல இதே மாதிரி இருந்ததுன்னா we will take a deviation and come back. சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு வந்து லோயஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். which means we are going to differentiate this with the help of we are going to differentiate this with respect to b and m. Okay, so dou j by dou b, which is equal to dou by dou b of summation of I equal to 1 to n yi minus mxi minus b whole squared. Better? Summation வெளியே தூக்கிங்க. dou by dou b of yi minus mxi minus b whole squared. Okay, this should be equal to 0. அப்படின்னா தான் நமக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? அப்படியே மொத்தமா ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் மொத்தமா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மொத்தமா டிஃபரன்ஷியேட் பண்ணோம். which means 2 into yi minus mxi minus b into இந்த எலிமெண்ட்ல b இருக்கா? இல்ல சார். y ல b இல்ல, which becomes 0. ஓகே, இதுல b இருக்கா? இல்ல சார். அதுல இல்ல, 0. இதுல b இருக்கு, becomes -1 is equal to 0. சரிங்களா? So it gives you what? -2 into yi minus mxi minus b, which is equal to 0. Okay, இந்த -2 இங்க 0 தானே? If you divide by -2 it goes off la. So divided by -2 on both sides. அப்ப என்ன ஆகும்? 0 divided by -2 0 தான். -2 by 2 1. It goes off. Yes. சரியா? இப்போ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். yi best way. b இந்த பக்கம் கொண்டு வந்தா -b இந்த பக்கம் கொண்டு வந்தா +b ஆயிடுமா? yes. yi minus x. b yi mxi. Okay. Okay. சரிங்களா? Isn't that the formula we wrote here? Sure. Okay, இல்ல சம்மேஷன் இருக்கும். சரி, சம்மேஷன் நோட் பண்ண பாத்தீங்களா? Summation of i is equal to 1 to n.
சமேஷன் விட்டோம். ஓகே, ஸோ பி எடுக்கிறதுக்கு முன்னாடி சமேஷன் நம்ம விட்டோம்ல. சாரி இந்த இடத்துல சமேஷன் இருக்குல்ல, summation of I equal to 1 to n. சரியா? So what does it become? Summation of I equal to 1 to n yi minus summation of I equal to 1 to n mxi minus b. Equal to 0 நாமா? Divided by n போடுமா? Yes. n points. இப்போ இதோட இது என்ன? n points இருக்கு. N points. So that's the whole point. n points க்கு இது வந்து yi அப்படிங்கனா அந்த ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி நீங்க n points க்கு எரர் கண்டுபிடிக்கணும். n is the number of points, right? So dividing it by n on both sides. So what will you get? Summation of I equal to 1 to n yi divided by n. n is the number of points. Okay, minus summation of I equal to 1 to n mxi divided by n minus summation of I equal to 1 to n b divided by b, so divided by n equal to 0. Data? Yes, sir. Yes, sir. Summation of all the points and dividing by n. Another? 1 by n. No. Just think about this. ஒரு டேட்டா செட் இருக்கு 2 3 4 5 6 Mean, sir. இருக்கு. என்னது? அகல்யா, you are right. Mean. Exactly. That becomes the mean, right? Yes. அப்போ this yi becomes yi bar. Okay. Summation of y அந்த இது வந்து it becomes y bar. அதான mean. Mean. Okay. Minus mx bar minus b equal to 0. இந்த பக்கம் கட் பண்ணீங்கன்னா b equal to y bar minus mx bar. Okay, got it. சரியா? புரியுதா? சதீஷ், அப்துல்? சார் அந்த பி கான்ஸ்டன்ட்னால அது மீன் எடுத்தாலும் அது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு தான் அது என்ன சொல்றது? Yeah, kind of. Right. B வந்து உங்களுக்கு you won't have a variable. Okay, just intersect. Yeah. B வந்து எத்தனை எண்ணுக்கு எடுத்தாலும் B வந்து அந்த ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும். Let us say நான் B க்கு வந்து 1 அப்படின்ற வேல்யூ கொடுத்தேன். சரியா? நான் 100 ஒன்ஸ் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை 100 கொடுத்தாலும் எனக்கு 1 தான் ஆன்சர். 1 தான் வரும். ஓகே. சரிங்களா? See, first time max பாக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் போக போக நிறைய மேக்ஸ் இன்வால்வ் ஆகும். டீப் லேர்னிங்லாம் போனீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் சுத்தும். பட் ட்ரஸ்ட் மீ, எல்லாமே நம்மளோட +1 +2 மேக்ஸ் தான். டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், dy dx, d by dy, இன்டெகிரல், இதெல்லாம் நம்ம +1 +2 படிச்சிருக்கோம். Okay. Again that d by dx dou by dou x அது இங்கிலீஷ் லாட்டின் அதுதானா சார்? ஓகே. இல்ல d by dx அப்படினா வந்து full differentiation, dou by dou x partial differentiation. Oh, okay sir. நான் ரொம்ப வருஷமா சார் படிச்சேன். we if needed we will take the deviation. Simple linear regression ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு இது மேத் தான். அதனால தான் நான் இதுக்கு வந்தேன். ரைட்டா? Now you know, right? Yes. இந்த மேக்ஸ்ல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? சிம்பிளா டிஃபரன்ஷியேஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுக்கு அடுத்து m க்கு போகணும். m கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இல்ல, கொஞ்சம் பெருசா வரும், அவ்வளவுதான். இதே ஸ்டெப், இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சா m வந்து ஈஸியா இருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? So just take a look at it. இந்த 2
ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ ஆஸ் பர் அவர் ஃபார்முலா ஸ்கொயர்ல இருக்கிறதா 2 இன்டூ அந்த வேல்யூன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? 2 இன்டூ இந்த வேல்யூ, அதுக்கப்புறம் உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, -1 வந்ததுக்கா? ஓகே, -12 ரெண்டு சைடு டிவைட் பண்ணிட்டோம். சம்மேஷனை ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணி டிவைடட் பை n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிவைடட் பை n கொடுத்துருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு எல்லாத்தோட மீனும் ஆன்சராக வந்துடுச்சு. இதே மெத்தடை நீங்க எம்முக்கு அப்ளை பண்ணீங்களேன்னு வைங்களேன், டோ ஜே பை டோ எம் அப்ளை பண்ணா இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எம் ஆஃப் சம்மேஷன் yi minus mxi minus b whole squared. Sorry, summation of I equal to 1 to n. Okay, summation வெளிய எடுத்துட்டு I equal to 1 to n. இதை differentiate பண்ணா என்ன ஆகும்? 2 into yi minus xi minus b to என்ன வரும்? m வந்து 1 ஆயிடும். இந்த எலிமெண்ட்ல சாரி m வந்து 1 ஆயிடும். வெயிட், இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். சரி, இத நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம b யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? y bar minus mx y bar minus mx bar mx bar. சரியா? சாரி, நம்ம இத டிஃபரன்ஷியேஷன் மறுபடி பண்ணலாம். y bar minus mx bar whole square dou by dou m of equal to 0. சரியா? ஓகே, இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா summation of I equal to 1 to n yi minus mxi minus y bar minus mx bar இத 2 முன்னாடி வந்துரும். அதுக்கப்புறம் இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா m, இதுல m இல்ல 0 ஆயிடும். இதுல m இருக்கு, so we get minus xi, m இல்ல 0 ஆயிடும். இது minus x bar data which is equal to 0. Okay, இந்த மைனஸ் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இங்க -2 வருமா? ஓகே, இந்த மைனஸ் வெளியே எடுத்து டிவைடட் பை -2 இங்க நம்ம பண்ண அதே தான். அப்ப என்ன ஆகும்? summation of I equal to 1 to n yi minus mxi minus y bar minus mx bar into xi plus x bar equal to 0 norma. minus நம்ம இங்க இது தப்பா கொண்டுட்டோம். மைனஸ் தானே, மைனஸ் mx plus மைனஸ் y பிளஸ்ல வரணும். ஓகே, சாரி, அப்படின்னா இங்க என்ன வரும்? xi minus x bar னு வரணும். இப்போ மைனஸ் வந்துரும். ஓகே, வெளிய ஒரு மைனஸ் எடுத்ததனால. Okay guys, just a disclaimer, even I am not that foolproof. நானும் நோட்ஸ் ரெஃபர் பண்ணி தான் படிக்கிறேன். So it's okay to have the notes. சரியா? You don't have to memorize everything. Formulas, basic formulas தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி மெத்தடாடிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ மேக்ஸ் ஐயோ இப்படி இருக்கே, இது நமக்கு வருமா வராதான்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, we all make mistakes. சரி, ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், பட் இவென்ச்சுவலி இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஐ கேன் சால்வ் திஸ் இன் ஸ்லீப் இட் செல்ஃப். பட் நான் படிக்கும் போது எனக்கு இதெல்லாம் என்னடா இது இப்படி இவ்வளோ மேக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இஃப் யூ டேக் அ லுக் அட் இட், சிம்பிள் ஃபார்முலாஸ் அதை எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். அண்ட் த மிஸ்டேக்ஸ், இந்த பிளஸ் மைனஸ் போடுறது, சம்மேஷன் அப்படின்றது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணல அப்படின்னாலே வில் கெட் த ஆன்சர். ஓகே, இப்போ இதுல இருந்து what will do? Summation of I equal to 1 to n
yi minus y bar minus m into xi minus x bar into xi minus x. x bar which is equal to 0. சரியா? இப்போ இது அப்படியே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? summation of I equal to 1 to n summation உள்ள பண்ணுது பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா? summation உள்ள பண்ணலாமா? Yes, sir. yi minus y bar minus summation of m வெளிய எடுத்து வச்சுக்கலாம். m வெளிய வச்சுக்கலாம். summation of I equal to 1 to n xi minus x bar. ஓகேவா? whole multiplied by xi minus x bar which is equal to 0. ஒண்ணுல இந்த சம்மேஷனை உள்ள கொண்டு போயிருக்கோம். நாம இங்க பண்ண அதே ஸ்டெப் தான். ஓகே. இந்த சம்மேஷனை உள்ள கொண்டு போயிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு எல்லா இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸா இருந்தது. இங்க என்ன இருக்கு? இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சம்மேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் கொடுத்துடலாம். summation of I equal to 1 to n yi minus y bar into xi minus x bar. Okay, minus m summation of I equal to 1 to n xi minus x bar whole squared. Same. Yes, sir. m இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஏன் பிளஸ் ஆஞ்சாப்ல வருது? m இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இப்போ m oh, you see the wonder, trackpad oda ஒரு degree of turn it is showing that huge deviation in the screen. With small turn என் trackpad வந்து ஒரு small millimeter adjust ஆயிருக்கு. அதாவது என் சைடு இதா இருக்கு. I just have to turn it like a small millimeter. அதான் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த லெட்டரோட ஓரியன்டேஷனே பாருங்களேன். இப்போ I am writing I equal to 1 to n. The same method in which I am writing. And the orientation ஒரு சின்ன டிகிரி டர்ன் ஆயிருந்ததுனால எழுத்து வந்து அப்படியே எங்கேயோ போகுது. ஓகே, xi minus x bar whole square which is equal to summation of I is equal to 1 to n y bar multiplied by xi minus x bar. சரியா? இப்போ இத கீழ கொண்டுட்டா m ஓட வேல்யூ வந்துருமா? summation of I equal to 1 to n yi minus x bar multiplied by xi minus x bar divided by summation of I summation equal to n 1 xi minus x bar the square. xi minus x bar whole square. Right? Okay. The same formula which we wrote here. சரியா? Yes. Nothing. Y equal to mx plus c ல ஆரம்பிச்சதுதான். The same y equal to mx plus c, this is how it is derived. Okay வா? Okay, sir. If you are memorizing this, you can என்ன சொல்றது? You can memorize. பட் வந்து மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம நீங்க தப்பிச்சு ரொம்ப நாளைக்கு ஓட முடியாது. At least if you want to do something big in machine learning, you can't run away from math for long. சரிங்களா? Okay. Let me just recap what we have done. நம்ம error function கண்டுபிடிச்சிருக்கோம். This is our error function. Okay. இந்த இதுல வந்து நம்ம m and p வேல்யூ கண்டுபிடிக்கணும். So that is what we have done. எந்த டைம்ல வந்து லீஸ்ட் என்ன சொல்றது, அந்த பெஸ்ட் ஃபிட் லைன் எப்போ வரும் அப்படின்னா, அந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கு ஒரு ஆப்டிமல் b and m வேல்யூ இருக்கணும். கரெக்டா?
அப்போ அந்த m and p வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் ஃபிட் லைன் உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலாஸ் தான் இது. ஓகே, either you can directly take the p value and the m value மார்க் பண்ணிக்கலாம். That's why I said it's OLS is direct formula. இதில் போய் நீங்கள் டேட்டா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஹையர் ஆர்டர் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்லாம் போகும்போது ஓஎல்எஸ்ல வந்து நிறைய மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி வரும்போது அதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஓஎல்எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், கிரேடியன்ட் டிசென்ட் கொண்டு போயிடுவோம். Since we know gradient descent is an iterative method, learning rate மட்டும் வச்சு அந்த learning adjust பண்ணுறோம். பட் gradient descent we will take a extensive study. சரியா? இன்னைக்கு இது போதும். நாளைக்கு ஒரு கோட் பார்க்கலாம். நாளைக்கு in the sense Tuesday, right? Tuesday we will take a look at the code. Weekly 4 days we will try to connect. Tuesday, Wednesday, Thursday, Friday we will try to connect. ரைட்டா? ஏதாவது ஒரு டைம் நம்ம லீவ் எடுக்க வேண்டிய பிரேக் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா எப்பவும் போல there will be compensation connect which we can do on Saturdays or Sundays. ஓகே, நாங்க நார்மலா அப்படிதான் பண்ணுவோம். நானா டெல்லியா கிருஷ்ணாலாம் இருக்கும்போது if we take a break we will compensate on some other days. சரியா? We will try to follow that. Weekly 4 days is actually 5 days connect பண்ணிட்டு இருந்தோம். இப்போ Mondays I am a bit occupied. ரைட்டா? மண்டே ஏர்லி மார்னிங்கே ஐ வில் பி ஆக்குபைட். அதனால லெட் அஸ் லீவ் தட். டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வில் கனெக்ட். ஓகே, சாட்டர்டேஸ் சண்டேஸ் we will try to connect something different. நாங்க ஆக்சுவலி பிளான் பண்ணோம், என்ன சொல்றது, ஜாங்கோ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்படியே அது கிடப்பிலே விழுந்துச்சு. பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட் இஸ் லைக் I'm planning to have my own எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். முன்னாடிலாம் சாட்டர்டே சண்டேஸ் ஐ டென்ட் டேக் த ஸ்பேஸ் ஃபார் மை செல்ஃப். ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ லைக் என்ன சொல்றது, ஐ நீட் டு டேக் ஸ்லோ டவுன் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதனால சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் இது வேணாம். ஸோ இந்த சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் யூ கைஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் டு கோ த்ரூ த ப்ரீவியஸ் செஷன்ஸ். எல்லாமே நான் வந்து அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட்டா? யூடியூப் சேனல்ல இருக்கும். அது அப்படியே தான் இங்கே இருக்கும். பட் என்ன சொல்றது, அதோட ஆர்டர்டு சீக்வன்ஸ்ல வரும். யூ கைஸ் கேன் லேர்ன். ஸோ இதெல்லாம் யூடியூப்ல பிளேலிஸ்ட் பார்த்து படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே தான். The only thing about LMS is there will be structured learning. உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. யூடியூப்ல போனீங்கன்னா ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் பக்கத்துலேயே 4 சினிமா கண்டென்ட்டும் இருக்கும். மைண்ட் வில் கெட் டிஸ்ட்ராக்டட். அந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம ஒன்னு பாக்கும்போது இன்னொரு பார்க்கலாம்னு தோணும். அது அப்படியே போய்டும். சரியா? இது வந்து அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. அண்ட் அது நம்ம இதுலயே வந்து மார்க்கஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒன்று முடிச்சிட்டீங்கன்னா மார்க்கஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கே தெரியும் ப்ராக்ரஸ் யூ கேன் ட்ராக். சரிங்களா? வில் ட்ரை டு பிரிங் மோர் ஃபீச்சர்ஸ். என்ன சொல்றது, இப்போ அவ்வளோதான் யூஸ் பண்றதுக்கு ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் யூசர் பேஸ். ரைட்டா? மோஸ்ட்லி May we'll open this platform to everyone. We'll just give it out free of cost. Anyone can register and learn. And then I know social media promotions edume pannala. We will just நம்ம videosல we will start sharing the QR code where they can just scan and go register and learn. அந்த மாதிரி let's open it. என்ன சொல்றது, we cannot have a perfect product and then give it to everyone. We'll give வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ் வச்சு we will try to improvise. Yes sir. ஏன்னா எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னோட மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி இருக்கும். there is a full set of course for data structures and algorithms. DSA we have to take back, understand and learn data structures and algorithms. சரியா? ஆமா சார். அதுவும் கொஞ்சம் முக்கியம். இப்போ அது என்ன சார், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல the way you store the data also enables your machine to perform better. It's not just the model, the way you structure your data and share it with your model. அந்த இதுமே வந்து
It's there. So now not an issue. சரியா? We will plan everything accordingly. Differential calculus க்கு தேவைப்பட்டா we will take a separate session. Okay, for 1 hour or 2 hours, even 3-4 hours போனா கூட பரவாயில்ல. We will take a deviation, then come back. Okay. ஓகே சார். சரி, இன்னைக்குள்ள ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு மறக்காம பாருங்க. I know it's Good Friday. Most of you will have holidays. Okay. I request you to make use of this holiday. Go through the recording. ஏன்னா இன்னைக்கு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸ் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஓகே, ஐ திங்க் அகல்யாவும் நானும் இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிருஷ்ணகாந்த் தான், கிருஷ்ணா இல்லை, கிருஷ்ணகாந்த் தான் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது. பட் அப்பவுமே இவ்வளோ தெளிவாலாம் மேக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஏதோ எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த கோர்சஸ் எல்லாம். அதனால Agalya, you can also go through this recording one more time so that எங்கயாவது என்ன சொல்றது உங்களுக்கு. இல்ல சார், நான் அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். எனக்கு இப்ப தெளிவா புரியுது. அன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நானுமே எனக்கு தெளிவா சொல்லி கொடுக்கல. because there were multiple things I was doing. என்ன ஹாஸ்பிடல் போனோம், அங்க இல்ல அதுக்கப்புறம் அந்த 3 மாசம் நானும் நிறைய டேட்டா சயின்ஸ்லயே உள்ளே இருக்கனால இப்ப கொஞ்சம் ஈஸியா புரியுது. அது கொஞ்சம் டைம் ஆகுது. அது ஆக்சுவலா அந்த டைம் கொடுக்கணும். அதுக்கு நம்மளே எவால்வ் ஆகுது. You can't rush yourself into something. 3 மாசத்துல டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுன்றது லைக் என்ன சொல்றது, 30 நாளில் பரதம் கற்றுக்கொள்வது இப்படி அப்படிதான். ஏன்னா பரதம் ஸோ பிரபுதேவாக்கு வேணா அது ஈஸியா இருக்கலாம், நம்மளாலாம் முடியாது. எக்ஸாக்ட்லி. சரியா? அதுல வந்து அவர் 30 நாள் பரதம் கத்துக்கிட்டு போய் டக்கு டக்குன்னு ஆடிடுவாரு. நம்மளாலாம் அப்படிலாம் முடியாது. ஹியூமன்ஸ். அதனால வந்து learn this, ஸ்லோவா லேர்ன் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே 1 or 2 times. I just to say, நானுமே பாருங்க, I have written most of these things in my notes. இதெல்லாம் நான் 2 தடவை நோட்ல எழுதுனதுனால தான் என்னால ஒவ்வொரு தடவையும் நோட்டை ரெஃபர் பண்ணாம என்னால அங்க போக முடியுது. புரியுதா? நான் ஆல்ரெடி நோட்ல எழுதியிருக்கேன். ஆல்ரெடி ஐ ஹவ் ஸ்பெண்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் லேர்னிங் திஸ். அதனாலதான் எனக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னால் கடகடன்னு ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப்ன்றது நான் சால்வ் பண்ண முடியும். ஸோ when you guys do the same, you will get better. சரியா? It's not like I am a born genius and you guys are எல்லாருமே ஒரே லெவல்ல தான் இருக்கும். ஓகே ஓகே guys, see you. சரியா? ஓகே சார். And Good Friday, long weekends enjoy பண்ணுங்க. Okay, we'll connect by Monday. Sorry, Tuesday. Okay sir. Thank you. Thank you. See you. Bye. See you.